ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ காமசூத்ராவில் சொல்லப்பட்டுள்ள, அதாவது வாத்ஸ்யாயனார் எழுதிய காமசூத்ராவில் சொல்லப்பட்டுள்ள சில குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆண்குறி பெண்குறி வகைகளை பார்த்துட்டோம். இதில் எந்த ஆண்குறிக்கு எந்த பெண்குறி பொருத்தமானது அப்படிங்கிறத தான் இப்போ நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அடுத்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய சீரியஸ் எல்லாமே இதில் சொல்லப்பட்டுள்ள சில விசேஷமான சில செக்ஸ் முறைகள், முத்தங்கள் கொடுப்பது, கட்டி பிடித்தல், இந்த மாதிரி நிறைய வகைகளை ஒரு சூத்ராவில் வாத்ஸ்யாயனார் முனிய மகரிஷி தெளிவுபடுத்தியிருக்கார். அதை நம்ம நேரடியாக சமஸ்கிருதத்தில் உள்ள டெக்ஸ்டில் இருந்து நேரடியாக தமிழ் படுத்தியிருக்கோம். சில ஆச்சாரியார்கள் ஆங்கிலத்தில் பண்ணிட்டு தமிழில் சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதில் அந்த இதில் கொஞ்சம் பரிச்சயார்த்தமாக இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தை தீர்மானிக்கிற ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்ஷன் ஒரு இதாயிரும். அந்த பாலியல் ஹார்மோன் இது பண்ணக்கூடிய ஒரு இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எதிர் இனத்தை இழுக்கக்கூடிய ஒரு இது பண்பு இருக்குது. இதனால அதை அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. இதில் தான் நிறைய அவங்க விழுந்துடுறாங்க. அடுத்து பார்க்கும்போது இன்னொரு ஃபேக்டர் குடும்ப கௌரவம், அதே நேரத்தில் பணம், இவைகள் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சரியான ஒரு சோடிகள் சேர்த்து வைக்காதனால நீங்கள் அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நல கோர்ட்டுகளில், குடும்ப நல பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த பொருந்தா திருமணம் தான். நீங்கள் பொருந்தா திருமணங்கிறது நீங்கள் வேறு ஃபேக்டரியில் பொருளாதாரமோ அந்தஸ்தோ ஜாதியோ நான் சொல்ல வரலை, என் மதமோ நான் சொல்ல வரல. இந்த ஆண்குறி பெண்குறிக்கு தகுந்த இணை நீங்கள் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அதுதான் நான் என்னுடைய கணக்குலையும் வாத்ஸ்யாயனார் கணக்குலையும் பொருந்தா திருமணம் சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு இது. சரிங்களா? இன்னைக்கு ஒரு திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, ராங்கான ஸ்க்ரூ டிரைவர் போட்டால் திறக்க முடியுமா? சரிங்களா? வேற பூட்டுக்கு வேற சாவியை போட்டால் திறக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஸ்பானரை போட்டுதுன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் நம்ம வாங்கின செல்ஃபோனே மாற்றி ஒரு பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணோம்னா என்னன்னு கேட்டதுன்னா தவறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இதில் இருக்கக்கூடிய ஊரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அந்த காலத்திலேயே ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே இதை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு நம்ம வாத்ஸ்யாயனார் மகரிஷி. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இவர் முதல் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கான இது பார்க்கும்பொழுது இந்த டெக்ஸ்ட் கிடைச்சதே ஒரு அபூர்வமான ஒரு முறையில் தான் கிடைத்தது. இது பழைய லைப்ரரிகளை தேடி இன்றைக்கும் அரசாங்கத்தோட மேனுஸ்கிரிப்டில் இன்றைக்கே இதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதாவது ஏறத்தாழ அந்த காலகட்டத்தில் 7 வகையான புத்தகங்கள் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு இதில் உள்ளதான் கொக்கோக ரகசியம் சொல்லிட்டு ஹிந்தியில் பண்ணது, அனந்தரங்கம் சொல்லிட்டு உள்ள புக்கை தான் அவங்க கொக்கோகம்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொக்கோ டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கு தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. தமிழில் அது கொக்கோக ரகசியங்கிறதுல இருக்குது ஒழிய அதற்கு எல்லாம் முற்பட்டது தான் இந்த காமசூத்திரங்கிற ஒரு டெக்ஸ்ட். சரிங்களா? அந்த அளவுக்கு இது பழமையானது. நீங்கள் சொல்லலாம் நாங்கள் ஜோதிடம் பார்த்து பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது. நட்சத்திரத்தில் உள்ள பொருத்தங்கள், யோனிகள் அமைப்புங்கிறது எல்லாமே இப்போ உள்ள இடைப்பட்ட காலம்தான் வந்திருக்கு ஒழிய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பொருத்தம் பார்த்து பண்ணி வைப்பது இல்லை. அதனால நம்ம அந்த ஜோதிட ரீதியாக உள்ள யோனி பொருத்தங்களை இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வைத்து கொண்டு அடுத்து இந்த காமசூத்ராவில் சொல்லப்பட்டுள்ள இந்த யோனி பொருத்தங்களையும் ஆண்குறி பெண்குறி பொருத்தங்களையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்ப காலத்தில் முன் வீடியோக்களில் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதனுடைய ஒரு ஐடியா கிடைக்கும். பழைய வீடியோக்களில் ஆண்குறி பெண்குறி வகைகளை சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் பொருந்தக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏறத்தாழ அவர் அந்த காலத்தில் தெளிவாக சொல்லிட்டார். 9 வகையான பொருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டார். அதில் சரியாக சேரக்கூடியது 3 மட்டும்தான். கரெக்டாக
மிச்சம் 6 வந்து அன்யூக்குவல் யூனியன், அதாவது பொருந்தாத இது. மொத்தமாக சேர்ந்து வந்து பார்க்கும் பொழுது 9 வகையான பொருத்தங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத காமசாஸ்திராவில் வந்து மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பொருந்தக்கூடிய ஒரு பொருத்தம் ஹேர், அதாவது சஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முயலுக்கு ஆண்குறி அமைப்பு உள்ள ஆணுக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிருகிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் மான். அந்த உடல் அமைப்பில் உள்ளவங்களுக்கு, அந்த உடல் ஆண்குறி அமைப்பில் உள்ளவங்களுக்கு, ஸ்ட்ரக்சரில் உள்ளவங்களுக்கு பெரிய ஹஸ்தினி யானை அமைப்பில் உள்ள பொண்ணையோ குதிரை அமைப்புள்ள ஒரு பொண்ணையோ அவனுக்கு வந்து கட்டி வைக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு கட்டி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா மிருகி பெண் மான் அமைப்பு உள்ள இதுவத்தை சொல்லி வைக்கணும். பெண் மானுக்கு உள்ள பெண்குறி எப்படி இருக்கும், அது எப்படி வருதுன்னு பெண்குறியோட அமைப்பில் வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து ரிஷபம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, காளை மாட்டோட ஆண்குறி உள்ள அமைப்பு அல்லது காளை மாட்டோட உடல் கட்டு உள்ள ஆணுக்கு பொருந்தக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மியருங்கிறது வந்து அப்படி வேற ஒன்றும் கிடையாதுங்க, பெண் குதிரை. சரிங்களா? காளை மாட்டு உள்ள ஆண்குறி உள்ள ஆணுக்கு பெண் குதிரை உள்ள பெண்ணை தான் அமைப்பு உள்ள யோனிய உள்ள அமைப்பு உள்ள பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அடுத்து வந்து பார்க்கும்பொழுது அஸ்வம், குதிரை வகைகளான உள்ள ஆண்குறியை உள்ள ஆண் மகனுக்கு உடற்கட்டு உள்ளவனுக்கு, அதே மாதிரியான ஆண்குறி உள்ள நீண்ட அமைப்பு உள்ளவனுக்கு, நீண்ட குழி உள்ள ஆழமான டெப்தான வெஜினா உள்ள ஹஸ்தினி வகை எலிஃபண்ட் யானை, பெண் யானை அமைப்பு உள்ள பெண்ணைத்தான் திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த 3 தான் ஈக்குவல், சரியான பொருத்தம். அன்ஈக்குவல் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்றி நம்ம செஞ்சு வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகைப்படும். இப்போ வந்து முயலுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன, முயலுக்கு வந்து பெண் குதிரை உள்ளவனுக்கு கட்டி வச்சோம்னா என்ன ஆகும், பொருத்தமாக இருக்கும், ஆனால் அவனால் திருப்திப்படுத்த முடியாது அந்த பெண்ணை. அதே மாதிரி முயல் அமைப்பு உள்ள ஆண்மகனுக்கு யானை அமைப்பு உள்ள பெண்ணை கட்டியானம் பண்ணி வச்சோம்னா, ஹஸ்தினியை கட்டி வச்சோம்னா கிட்டக்க நெருங்க கூட முடியாது. வெளியில் உள்ள ஜாமானோட அவனுடைய ஆண்குறி வந்து சரியாக வந்து பொருந்தாது. அடுத்து காளை அமைப்பு உள்ள ஆண்மகனுக்கு வந்து நல்ல ஒரு வீரியமானவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மிருகி பெண்மானை வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகும், அமைப்பு உள்ளதை அவனுக்கு வந்து சரியாக வந்து இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஆண்குறிய அமைப்புகள் வந்து நீளமாக இருக்குது, இது வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது, அவங்களுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. அடுத்து ரிஷபம், காளை மாட்டோட அமைப்பில் உள்ளவனுக்கு எலிஃபெண்ட்டை இது பண்ணோம்னா கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்குமே ஒழிய அவனால் அவங்களுக்கு வந்து முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் வந்து குதிரை உள்ளவங்களுக்கு போய் பெண்மான பெண்குறி உள்ளவங்களை வந்து திருமணம் பண்ணி வைக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து குதிரை அமைப்பு உள்ள ஆண்குறி உள்ளவனுக்கு வந்து இதே மாதிரி வந்து கட்டி வைக்க முடியாது. என்ன மாதிரினா மிருகின்னு சொல்ல முடியா, குதிரையோட அமைப்பு உள்ளவங்களுக்கு வந்து கட்டி வைக்க முடியாது. அதாவது எலிஃபெண்ட் அமைப்பு உள்ளதை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ள ஒரு இதில் வந்து இது வந்து கொஞ்சம் மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வந்து இந்த 6 வந்து பொருந்தாத பொருத்தங்களில் வரக்கூடியது. அதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பொருந்தக்கூடிய இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முயலுக்கு வந்து மான் அமைப்பு உள்ள பெண்ணும், காளை அமைப்பு உள்ள ஆணுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் குதிரை அமைப்பு உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். குதிரை போன்ற ஆண்குறி அல்லது உடற்கட்டமைப்பு உள்ள ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்தினி வகையான எலிஃபெண்ட் வகையான இதுகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதில் வந்து பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பொருத்தத்திலே வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா உச்சேஷ்ட பொருத்தம், அதாவது சிறந்த பொருத்தமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா குதிரைக்கு பெண் குதிரை, காளைக்கு மான் இதுகள் வந்து, ஹார்ஸுக்கு வந்து உள்ளதுக்கு வந்து டீர், இந்த மாதிரியான இதுகள்லாம் ஹையஸ்ட் பொருத்தம் இல்லாத ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு இது. அடுத்து லோயஸ்ட் யூனியனில் உள்ள வரது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எலிஃபெண்ட்டு, காளை. இது வந்து பெண் குறிக்கும் ஆண் குறிக்கும் உள்ளது. முதல்ல வந்து ஆணுக்கு சொன்னது, இப்போ வந்து பெண்ணுக்கு வந்து சொல்கிறது. எலிஃபெண்ட் ஹஸ்தினி அமைப்பு உள்ள இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம அந்த அந்நியக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து காளை அமைப்பு உள்ளது வந்து பொருத்தாது. அடுத்து அதே மாதிரி மியர் சொல்லக்கூடிய பெண் குதிரை உள்ள அமைப்புக்கு வந்து ஹேர், அதாவது முயல் அமைப்பு உள்ளதுக்கு வந்து பொருந்தாது. அதே நேரத்தில் சுத்தரவ பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா யானைக்கும்
முயல் உள்ள யானை அமைப்பு உள்ள பெண்குறி உள்ள பெண்ணுக்கும் முயல் அமைப்பு உள்ள ஆண்குறி உள்ள ஆணுக்கும் வந்து சுத்தரவாக பொருந்தாது. அதான் லோயஸ்ட் இருக்கிறதுல லோயஸ்ட் யூனியன். இப்போ இந்த மாதிரி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நேரடி சமஸ்கிருதத்தில் இருந்து வந்ததுனால வந்து சில இதுகள் வந்து கொஞ்சம் அமைப்புகளில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே ஒரு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு வரைக்கும் சிறப்பாக வந்து நம்மளுக்கு சொல்லி நம்ம மூதாதையர்கள் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கால சூழ்நிலையில் வந்து மறந்து கொண்டு வேற சூழல்களில் சிக்கி இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு குடும்ப நல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆணை பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதை வச்சு இன்னைக்கு பொருளாதார இது இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட உதவிகளே பார்க்கும் பொழுது வருது. அதனால தான் போதுமான அளவு பாலியல் கல்வி வந்து நம்ம இதில் வந்து கொடுக்கப்படணும். அதை வந்து ஒரு ஆபாசமாக நினைத்து கொண்டு எல்லாருமே அருவருப்பாக நினைத்து கொண்டு நம்ம அதை வந்து வெளியே இது பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தவறுதலாகவே தெரிய ஆரம்பிக்குது. இதை கண்டிப்பாக செய்யுங்க. இதை வந்து பார்க்கும்போது இந்த நாம் ஏற்கனவே முன் வீடியோக்கள் சொன்ன மாதிரி ஆண்குறி பெண்குறிக்கு தகுந்த மாதிரி உள்ளதை வந்து எது சிறந்த யூனியனோ அதை வந்து செஞ்சு வச்சா தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், காம வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு காமசூத்திராவில் சொல்லப்பட்ட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் நிகழ்ச்சிக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குமார்.